திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய கும்பாபிஷேகமானது நாளைய தினம் நடைபெறுகிறது. இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் இந்து சமய அறநிலையத்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மார்க்கங்களில் இருந்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வரக்கூடிய இந்த பக்தர்கள் வந்து சொல்வதற்கான பல்வேறு சிறப்பு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள்ல பிரத்யேகமான பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் தற்காலிகமான பேருந்து நிறுத்தங்கள் 3 இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் நேரடியாக அந்த பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கோவிலுக்கு, அதாவது பேருந்து நிலையம் வந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருந்தால் கூட பக்தர்கள் வந்து எந்த ஒரு சிரமமின்றி கோவிலில் வந்து குடமுழுக்கு விழாவை காண்பதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளாக செய்யப்பட்டு வருகிற நிலையில பேருந்து நிலையத்திலிருந்து இலவச பேருந்துகளும் கோவிலுக்கு வந்து இயக்கப்பட்டு வருகிறது. அந்த கோவில் வருவதற்கான அந்த பக்தர்கள் வந்து பேருந்து நிலையத்திலிருந்து இலவச பேருந்து மூலம் கோவிலுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பேருந்து, அதாவது 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலிருந்தும் தற்காலிக இலவச பேருந்தாக 10 பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. இது தவிர அங்க பக்தர்கள் வந்து எளிதில் வந்து அங்க கும்பாபிஷேகத்தை காணும் வகையில ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலும் வந்து பிரம்மாண்ட LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட பந்தல்கள் அமைக்கப்பட்டு வெயில் உள்ளிட்ட எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பக்தர்கள் வந்து எளிதில் வந்து கும்பாபிஷேகத்தை காணும் வகையில் அந்த LED திரைகள் மூலம் காணும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே இடங்கள்ல குடித நீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கார் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்காக 20 இடங்கள்ல பிரத்யேகமான வாகன நிறுத்தும் மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தும் பக்தர்கள் செல்வதற்கு இலவச பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஐபி என பல்வேறு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு பாஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேருந்துகள் வாகனங்கள் சென்று வருவதற்கும் தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டு அந்த பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர கோவிலுக்கு வந்து எளிதில் வந்து பக்தர்கள் செல்லும் வகையில எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது ஏற்பாடுகளாக நடைபெற்று வருகிறது. 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு பக்தர்கள் சோதனை சாவடிகள் மூலம் அங்கிருந்து கண்காணிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலுமே காவல்துறையினர் உயரதிகாரிகள் மூலம் கண்காணிக்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடந்து வருகிறது.